வணக்கம். இன்னும் ஒரு செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் இந்த செவ்வாய்க்கிழமையும் சந்திக்கின்றோம். பல விடயங்கள் இன்றைய தினமும் பேசுவதற்காக இருக்கின்றது. குறிப்பாக தாயகத்தில் இடம்பெறுகின்ற அரசியல் மாற்றங்கள், அதே நேரத்தில் சமூகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த குள்ள மனிதர்களுடைய வருகை என்பது இப்பொழுது அங்கே மிகப்பெரிய பரவலாக பேசப்படுகின்ற அச்சுறுத்துகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. இதை சார்ந்து இதைவிட அரசியலிலும் கொஞ்சம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள், கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே அவை சார்ந்து பேசப்போம். இவை எல்லாவற்றுக்கு முதலில் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி அவர்களுடைய உடல்நிலை தொடர்பிலே பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கலாம். நேற்றைய தினம் நிகழ்ச்சியில் நாங்கள் பல விடயங்களை அதனூடாக கொண்டு வந்திருந்தோம். அவருடைய உடல்நிலை தேறி வருவதாகவும், இன்றைய தினம் ராகுல் காந்தி அவரை நேரடியாக காவிரி மருத்துவமனையிலே சந்தித்திருப்பதாகவும் படம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே கருணாநிதியினுடைய உடல்நிலை தேறி வருவதாக தமிழகத்தினுடைய செய்திகள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இனி இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் பார்க்க போகின்ற விடயம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அண்மையில் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். இந்த சந்திப்பிலே அவர் சம்பந்தம் தொடர்பான சில கருத்துக்களை முன்வைக்கின்றார். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தவர், அதே நேரத்திலே அவருடைய செயல்பாடுகள், மஹிந்தவுடனான அவருடைய சந்திப்புகள், மஹிந்தவுடனான அவருடைய கருத்துக்கள், அல்லது அவர் தொடர்ச்சியாக இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தோடு செயல்படுகின்ற விதமாக இருக்கலாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு விட்டுக் கொடுத்து போகக்கூடிய இடங்களாக இருக்கலாம். இப்படி பல விடயங்களிலும் கஜேந்திரகுமார் சம்பந்தரையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் சாடுவது கடந்த காலங்களிலும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அண்மையிலும் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் அந்த சாடுகளை மேற்கொண்டிருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் அவர் அந்த இடத்திலே பதிவு செய்கிறார். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம் அல்லது தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், இந்த தமிழ் தேசியத்தை நீக்கிவிட்டு அரசியலை செய்கிறார்கள், தமிழ் தேசியம் இல்லாத ஒரு அரசியல் ஒன்றை நோக்கி இவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ஒற்றையாட்சி, சமஷ்டி என்று ஏராளமான விடயங்களை பேசுகிறார். என்ன பேசியிருக்கின்றார் என்பதை பார்த்துவிட்டு நாங்கள் வரலாம். 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி சபையில் கூறிய தேர்தல்கள் நடைபெற்றதுக்கு பிற்பாடு பேசப்படாத ஒரு விஷயம் கடந்த 2 கிழமைகளாக மீளவும் வலியுறுத்தப்பட தொடங்கிவிட்டு இருக்கின்றது. விசேஷமாக நான் குறிப்பிட்டுள்ள விஷயம், இந்த அரசியலமைப்புக்கான புதிய அரசியலமைப்புக்கான முயற்சிகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை பூர்த்தி செய்வதற்கான அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வலியுறுத்தி தமிழ் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை ஆதரிக்கிற ஒரு நிலைமையை காட்டுவதற்கான அந்த முயற்சி கடந்த உள்ளூராட்சி தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்த பெரும் பின்னடைவுக்கு பிற்பாடு கைவிடப்பட்டிருந்த ஒரு நிலையிலே மீளவும் அது அவர்கள் தூக்கி ஆடத் தொடங்கிவிட்டார்கள். நாங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட ஒரு விடயம், 2010 இருந்து நாங்கள் குறிப்பிட்டு வருகின்ற ஒரு விடயம் என்னென்றால், மே 2009க்கு பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த உரிமை போராட்டத்துக்கு மாறான தரப்புகள் அனைவரையும் ஒருங்கிணைந்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை அளிப்பது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் தமிழ் அரசியலில் இருந்து தமிழ் தேசிய நீக்கத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறது. அது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பேரினவாத கட்சிகள் மட்டுமல்ல, அந்த போருக்கு ஆதரித்த அனைத்து வெள்ளரசுகளும் தமிழ் தரப்பில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமை உட்பட்ட இபிடிபி, பிளாட், ஏனைய தமிழ் கட்சிகள் என்ற பேரில் அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டு ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட வேலை திட்டம்தான் அந்த போருக்கு பிற்பாடு நடைபெறுவதாக நாங்கள் மிக தெளிவாக நம்முடைய மக்களுக்கு கூறி வந்திருக்கின்றோம். அதன் பிரகாரம் மஹிந்த ராஜபக்ச என்றவர் ஒரு கடும் சிங்கள தேசியவாதத்தை பேசுகின்ற செயல்படுகின்ற ஒரு இனவாதி என்ற வகையிலே அவர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு தமிழ் தரப்பும் விரும்பி தமிழ் தேசிய நீக்கத்தை செய்ய முடியாது என்ற ஒரு பிரச்சனை இருந்ததாலே
மஹிந்த ராஜபக்ச சீனா சார்ந்த ஒரு போக்கில் இருந்தவர் என்ற இன்னொரு காரணத்துக்காகவும் அவர்கள் மஹிந்த ராஜபக்சவை அகற்றி மஹிந்த ராஜபக்சவை அகற்றுவதற்கு தமிழ் அரசியல் இடைஞ்சலாக வரக்கூடாது, தமிழ் தேசிய அரசியலை ஊக்குவிக்கிற வகையிலே இல்லாட்டி அதை பலப்படுத்துகின்ற வகையிலே தமிழ் அரசியலில் இருந்து சிங்கள தேசியவாதம் மஹிந்த ராஜபக்சவை தூக்கி எதிரத்துக்கு ஒரு தடையாக அமையக்கூடாது என்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே மாற்றங்களை ஏற்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய அரசியலை தமிழ் மக்கள் மட்டத்தில் நீக்குகின்ற ஒரு வேலை திட்டம் ராஜபக்ச இருந்த காலத்திலிருந்து ஆரம்பித்து அது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுத்து அதற்கு பிற்பாடு முற்றுமுழுதாக ஒரு புதிய அரசியலமைப்பு ஊடாக தமிழ் மக்கள் உத்தியோகபூர்வமாக விரும்பி தமிழ் தேசிய அரசியல் கோட்பாடுகள் அனைத்தையும் கைவிட்டு ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டதாக ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும் என்றதான் அந்த அடிப்படை திட்டம். இந்த திட்டத்துக்கு தமிழ் அரசியலை சரியான வகையில் கையாள்வதற்கு ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த சம்பந்தனுடைய தலைமைத்துவத்தில் ஒரு தேசியவாதி இல்லாத ஒரு நபரை சேர்த்து அந்த நபருக்கு ஒரு மிக முக்கியமான பங்கை கொடுத்து தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்கான அந்த முடிவு எடுக்கப்பட்டது. அந்த நபர் தான் சுமந்திரன். அந்த வகையில் இந்த திட்டம் நாங்கள் 2009 மே மாதம் போர் முடிஞ்சதுக்கு பிற்பாடு 2010 பிப்ரவரி மாதம் வரைக்கும் கூட்டமைப்பில் இருந்தாங்க. கூட்டமைப்பில் அந்த 8 மாதமாக எந்தளவு தூரத்துக்கு இந்த திட்டம் ஓட போகின்றது என்றது நாங்கள் நேரடியாக கண்டறிஞ்சாங்க. நாங்கள் இது ஒரு ஒரு ஊகம் இல்லை, நாங்கள் எங்களோட கண்களாலேயும் காதாலேயும் வந்து கேட்டும் பார்த்தும் அறிஞ்ச விடயங்கள் தான் நாங்கள் இன்றைக்கு கூறுகின்றோம். கடந்த 8 வருடங்களாக கூறிக்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் வந்து சுமந்திரன் உண்மையிலே அடிப்படையில் ஒரு தேசியவாதி அல்ல, தமிழ் தேசியவாதி அல்ல. அவர் ஒரு யூஎன்பி போக்கு கொண்ட ஒருவர். அவரை இந்த வல்லரசுகளும் யூஎன்பியும் சிங்கள தேசிய நலன் சார்ந்து செயல்படுகின்ற தரப்புகளும் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் அரசியலை கையாளுற நிலைமைக்கு சம்பந்தனுடைய முழு ஒத்துழைப்போடும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவத்துடைய முழு ஒத்துழைப்போடும் அந்த வேலை திட்டம் நடைபெறுகின்றது. அதுண்ட முயற்சிகள் தான் கடந்த காலத்தில் வந்து வெளிவந்த ஒற்றையாட்சிக்குரிய இந்த அரசியலமைப்புக்கான இடைக்கால அறிக்கை. அந்த அறிக்கையை நாங்கள் அம்பலப்படுத்தி போன தேர்தலில் வந்து தோற்கடிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் வெறுமனே நாங்கள் தோற்கடித்ததுக்காக அந்த முயற்சியை கைவிடுவதாக இல்லை. இன்றைக்கு அந்த முயற்சி தொடரப் போகின்றது. ஆகவே இது எங்களுடைய மக்கள் சரியான வகையில் விளங்கிக் கொள்வோம். நாங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த முயற்சி கைவிடப்பட்டதாக வந்து நினைத்து நாங்களும் பெரிய அளவில் வந்து இந்த விஷயங்களை வந்து வலியுறுத்தாமல் இருந்ததால இன்றைக்கு அவர்களுக்கு திரும்ப வந்து ஒரு துணிவு வந்திருக்கு. இந்த ஒற்றையாட்சியை மீண்டும் ஒரு முறை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு அவர்கள் துணிஞ்சிருக்கிறார்கள். இதுதான் கடந்த 2 கிழமையாக விசேஷமாக நடைபெற்று வருகின்ற ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் முன்வைக்கிற இந்த பிரதான குற்றச்சாட்டு, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு சிங்கள தேசியவாதத்துடைய ஒரு அங்கமாக செயல்படுகின்றது. தமிழ் அரசியலிலிருந்து தமிழ் தேசிய நீக்கத்தை செய்கிறார்கள் என்ற விடயத்தை இன்னும் ஆணித்தரமாக நிரூபிக்கிறதுக்கு நான் ஒரு சில உதாரணங்களை நான் கூற விரும்புகின்றேன். நீங்கள் இந்த கடந்த 2 நாட்களுக்கு முதல் ஊடகங்கள் ஊடாக வந்து மிக பெரிய செய்திகளாக தலையங்க செய்திகளாக வந்தது, முன்பக்க செய்திகளாக வந்தது. மஹிந்த ராஜபக்ச வந்து சம்பந்தனை ஒரு சீன அரசினுடைய ஒரு நிகழ்ச்சியிலே சந்தித்து மிக தெளிவாக கூறியிருக்கிறார், நீங்கள் எங்களோட சேர்ந்து இந்த அரசியலமைப்பு வேலை திட்டத்தை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வர நாங்கள் முன்னெடுப்போம். நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை முன்னெடுக்கிற இந்த முயற்சியைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர அந்த அரசியலமைப்பு என்ற விடயத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை. நாங்கள் கட்டாயம் ஆட்சிக்கு வர போகின்றோம். நீங்கள் அப்பொழுது வந்து எங்களோட பேசி நீங்கள் செயல்பட்டால் நாங்கள் நிச்சயமாக வந்து இந்த அரசியலமைப்பை நிறைவேற்றுவோம்
நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஒத்துழைக்காவிட்டால் உங்களோட மக்கள் உங்களை தூக்கி எறிவார்கள். ஏனென்றால் ஒரு மாற்றுத்தலைமை மிக பலமாக வளர்ந்து கொண்டு வருகின்றது என்ற ஒரு மிக தெளிவான ஒரு செய்தியை சம்பந்தனுக்கு கூறுகிறதாக ஊடகங்களில் வெளிவந்திருக்கு. உண்மையிலே நாங்கள் இந்த விடயத்தை தேர்தல் காலத்திலேயும் கூறிக்கொண்டு வந்தோம். இந்த அரசியலமைப்புன்றது ஒரு ஒற்றை ஆட்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து உருவாக்கி இருக்கிற இந்த அரசியலமைப்பு ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு. ராஜபக்ச அது வெறுமனே அரசியல் காரணங்களாக தங்களுடைய போட்டி அரசியல் காரணத்துக்காக மட்டும்தான் எதிர்க்கிறாரே தவிர அவர் ஆட்சிக்கு வந்தார் என்றால் அவரும் சேர்ந்து இதை நிறைவேற்றுவதற்கு அவர் அடிப்படையில் அவருக்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது, அவருக்கு ஒரு எதிர்ப்பும் கிடையாது. என்றால் இது ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு. தமிழ் தலைவர்கள் என்று சொல்றவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி சிங்கள தேசியவாதத்தின் நிகழ்ச்சிகளை தாங்களாகவே விரும்பி நிறைவேற்ற ஒரு நிலைமை இருக்கிற ஒரு நிலையிலே ராஜபக்ச நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் அவர் இல்லாட்டி அவர் சார்ந்த தரப்பு ஆட்சிக்கு வந்தால் அதை நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் போன உள்ளூராட்சி தேர்தலில் மட்டுமில்லை அதுக்கு முதல்ல இருந்து நாங்கள் இந்த விடயத்தை கூறிக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு அந்த விடயம் அம்பலமாகி இருக்கின்றது. அப்ப எந்தளவு தூரத்துக்கு சம்பந்தன் ராஜபக்சவை பொறுத்தவரையிலே வெறுமனே ஒரு ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அது விசேஷமா ஐக்கிய தேசிய கட்சியுடைய ஒரு போக்கிலே செயல்படுகின்றார். அவர் உண்மையிலே அப்படி செயல்பட தேவையில்லை. அவர் சிங்கள தேசியவாதத்தோடு இணைந்து செயல்பட்டால் தான் கூட ஏற்றுக்கொள்ள தயார் என்ற ஒரு செய்தியை தான் அந்த சந்திப்பில் அவர் கூறியிருக்கிறார். அப்ப சம்பந்தனுடைய மற்றது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய சுமந்திரன் போன்றவர்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி செயல்பாடுகள் எந்தளவு தூரத்துக்கு அவை கடமைப்பட்டிருக்கிறோம் என்றபடியும் நீங்கள் ரணில் விக்ரமசிங்கக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பொழுதும் எந்த வகையில அவர்கள் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றதுக்காக செயல்பட்ட என்பதை நிரூபிக்கும். அது மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் உப ஸ்பீக்கர் டெப்யூட்டி ஸ்பீக்கர் என்ற பதவியில திட்டமிட்ட ஒரு நாடகத்தை நடத்தி அந்த டெப்யூட்டி ஸ்பீக்கர் பதவியும் கூட ஐக்கிய தேசிய கட்சிக்கு போறதுக்கு அனுமதிக்கவே. நான் என்னத்தை இங்க கூறுகின்றேன் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஏனைய தரப்புகளும் மஹிந்த ராஜபக்சவை சீனா சார்ந்த ஒருவர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எதிர்க்கிறாங்களே தவிர மஹிந்த ராஜபக்ச ஒற்றையாட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து கொண்டு வர தயாராக இருக்கிற இந்த ஒற்றையாட்சியை தானும் கொண்டு வர தயார் என்று சொல்ற அளவுக்கு அவர் சம்பந்தனுக்கும் சுமந்திரனுக்கும் சொல்ற செய்தி என்னென்றால், நீங்கள் வெறுமனே ஐக்கிய தேசிய கட்சியுடைய விசுவாசிகளாக செயற்படாதீங்கோ, நீங்கள் எங்களுடைய நீங்கள் ஒத்துழைக்க தயார் என்றால் நாங்கள் நீங்கள் இன்றைக்கு அவர்களிடம் கேட்கிற விடயத்தை நாங்களே நிறைவேற்றது கொடுக்கறதுக்கு தயார் என்ற விடயத்தை சொல்றேன். அது எங்களை பொறுத்தவரையிலே விளங்கிக் கொள்றதுக்கு மிக முக்கியம். தமிழ் தேசிய நீக்கத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பை செய்யறதுக்கு 2009 முடிவெடுத்தது மட்டுமல்ல, மஹிந்த ராஜபக்ச ஒரு சீனா சார்ந்தவர் என்றதுக்காக அவரை மகட்டி போட்டு அவர் ஆட்சியில் இருந்தால் தானாகவே நிறைவேற்ற தயாராக இருக்கிற ஒரு விஷயத்தை ஐக்கிய தேசிய கட்சி ஊடாக நிறைவேற்றினால் ஐக்கிய தேசிய கட்சி மற்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போன்றவர்கள் நிரந்தரமாக சிங்கள மக்கள் மட்டத்திலே ஆட்சியிலே நிறுத்தலாம் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். இந்த உண்மையை நாங்கள் அறிந்தால் வரப்போகின்ற காலகட்டங்களிலே மீண்டும் ஒரு முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த ஒற்றை சம்பந்தன் மீது கஜேந்திரகுமாரனுடைய குற்றச்சாட்டுகள் பல அடுக்கடுக்காக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒற்றையாட்சியில் இருந்து ஆரம்பித்து சமஷ்டி முறையிலான தீர்வு திட்டம் தொடர்பான பேச்சுக்கள் என்றும் ஏராளமான விடயங்களிலே சம்பந்தன் மீது குற்றச்சாட்டுக்களை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலை முன்வைத்திருந்தார். அந்த காட்சிகளையும் அதே போல அதனுடைய அந்த கருத்துக்களையும் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக அவர் சுமந்திரன் தொடர்பிலும் ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். தமிழ் தேசியத்திற்கு சம்பந்தமில்லாத ஒருவரை உள்ளே கொண்டு வந்து அவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக பல நகர்வுகள் மேற்கொள்ளப்படுவதாகலாம் அந்த
ஊடகவியலாளர் சந்திப்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த கருத்துக்களோடு நீங்கள் உடன்படுகிறீர்களா? குறிப்பாக தமிழ் தேசிய நீக்க அரசியலுக்குள்ளே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சென்று கொண்டிருக்கின்றது என்கின்ற கருத்துக்கள் இருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களுடைய பார்வையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய நீக்க அரசியலுக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்றதா என்கின்ற கருத்துக்கள் கூட இருக்கலாம். எனவே நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகியதை தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது ஒரு அதிருப்திகரமான குற்றச்சாட்டுகளை தான் கடந்த காலங்களிலும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். இது உண்மையிலேயே மக்களினுடைய ஒரு பிரச்சனை தானா, இல்லாவிட்டால் இது ஒரு வெறுமனே அரசியலுக்கான ஒரு கருத்து பரிமாற்றமாக இருக்கின்றதா என்கின்ற கேள்விகள் பலருக்கு இருக்கலாம். எனவே ஒவ்வொருவருக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? கஜேந்திரகுமார் சம்பந்தன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா, இல்லாவிட்டால் நீங்கள் அதை மறுதளிக்கிறீர்களா? உங்களுடைய கருத்துக்களோடு நீங்கள் வரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய நிலையில் கடந்த வாரம் கூட நாங்கள் டெலோ சார்ந்தவர்களோடு இங்கே பேசுகின்ற வேளையிலே அவர்கள் சொல்லியிருந்த விடயம், டெலோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு மிக முக்கியமான பிரதான பங்காளி கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது என்கிற கருத்துக்கள் இருக்கு. ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து அதன் பின்னாளிலே கருத்து வேறுபாடுகள் காரணமாக முரண்பட்ட வழியிலே வந்த கட்சிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய கஜேந்திரகுமாரனுடைய கட்சி அல்லது கஜேந்திரகுமார் இப்பொழுதும் அல்லது கடந்த காலங்களிலும் சரி இந்த கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதும் நாங்கள் வெறுமனே கடந்து விட்டு போக முடியாத ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பான சாதக பாதக தன்மைகள் விமர்சனங்கள் இருக்கின்றன. குறிப்பாக அரசியலமைப்பு தொடர்பிலே பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கின்றன. இந்த அரசியலமைப்பு சீர்திருத்தம் என்பது வருமா வராதா? அண்மையிலே கூட சுமந்திரன் போன்றவர்களுடைய கருத்துக்கள் இப்படி தொடர்ச்சியாக இருக்குமாக இருந்தால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வருவது கடினமாக இருக்கும் என்று சொல்லி சிங்கள அமைச்சர் ஒருவர் சொல்லியிருக்கிறார். எனவே இது போன்ற விடயங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் எப்படியான செல்வாக்கை செலுத்தப் போகின்றன என்கின்ற கேள்விகளும் இருக்கத்தான் செய்கின்றன. ஒருபுறம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடாத்தி தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். மறுபுறத்திலே சம்பந்தனும் தன்னுடைய கருத்துக்கள் சிலவற்றை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக ஊடகவியலாளர் ஒருவர் பல கேள்விகளை முன்வைத்திருந்தார். அதில் சில கேள்விகளுக்கான பதில்களை சம்பந்தன் வழங்கியிருக்கிறார். சம்பந்தனுடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயம், சம்பந்தன் செய்கின்ற விடயங்கள் என்று ஏராளமான விடயங்கள். குறிப்பாக நீங்கள் எதற்காக மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்தீர்கள், மிக முக்கியமான ஒரு தருணத்தில் எதற்காக நீங்கள் மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்தீர்கள் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அதே போல வடமாகாண சபை அமைச்சர்கள் தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. இவை சார்ந்து சம்பந்தன் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். சரி, நாங்கள் சம்பந்தன் என்ன கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார் என்பதை பார்ப்பதற்கு முதல்ல நாங்கள் இடைவேளைக்கு செல்ல வேண்டிய நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லி நம்புகிறேன். எனவே இடைவெளியை தொடர்ந்துதான் நாங்கள் சம்பந்தனுடைய கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். குறிப்பாக சம்பந்தன் அண்மை காலத்திலே மஹிந்தவை சந்தித்திருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இதில் இன்னொரு விடயம் நாங்கள் அண்மையில் அறிந்திருக்கக்கூடிய விடயங்கள், கோட்டாபய ராஜபக்ஷவை சில ஊடகவியலாளர்கள் சந்தித்திருந்தார்கள். அதற்கு முதலில் அழைப்பில் வந்திருக்கக்கூடிய நண்பரோடு நாங்கள் பேசிக்கொள்ளலாம். வணக்கம். 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 யார் கதைக்கிறீங்கள்? வணக்கம் ஐயா, யார் கதைக்கிறீங்கள்? உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாமல் இருக்கின்றது ஐயா. நன்றி. அவருடைய அழைப்பு தெளிவில்லாமல் இருக்கின்றது. மீளவர் வருகின்ற வேளையில் நிச்சயமாக நாங்கள் அவரை இணைத்துக் கொள்ளலாம். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களோடு வரலாம். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா, அவர்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கிறேன். தொடர்ந்து இன்னும் பல விடயங்கள் நாங்கள் பேசலாம். ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்றுவிட்டு நாங்கள் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து செய்திகளுக்கு அப்பால் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். ஒரு பக்க கருத்துரை மாத்திரம் நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியாது. இரண்டு பக்கமும் வெவ்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய சம்பந்தனுடைய கருத்துக்களையும் நாங்கள் உள்வாங்க வேண்டும். விளம்பர இடைவெளிக்கு முன்னர் நான் சொல்லியிருந்தேன். இப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்பதை நாங்கள் கேட்கலாம். தாங்கள் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ஷ ஆகியோரோடு கலந்துரையாடிய போது அரசியல் அமைப்பு சம்பந்தமாக தாங்கள் பிரஸ்தாபித்த விடயம் சம்பந்தமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய எதிர்த்தரப்பான கருத்துக்களை கூறியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார். ஆகவே
அது சம்பந்தமாக நீங்கள் அந்த அரசியலமைப்பு சம்பந்தமாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடனும் அல்லது கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களுடனும் கலந்துரையாடிய விடயத்தை நீங்கள் சொல்லும்படி கிடைக்கும். நான் சீனா இராணுவத்தினுடைய ஒரு தினத்தில் கொழும்பில் பங்கு பற்றி கொண்ட பொழுது அந்த வைபவத்துக்கு முன்ன நாள் ஜனாதிபதி அவரிடம், அதாவது திருவாளர் மஹிந்த ராஜபக்ஷ அவரிடம், அவருடைய சகோதரன் முன்ன நாள் பாதுகாப்பு செயலர் கோத்தாபய ராஜபக்ஷ அவரிடம் வந்திருந்தது உண்மை. நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்திலிருந்து பேசினது உண்மை. பல விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் உரையாடினோம். அவர் தனது காலத்தில் தான் தமிழ் தேசிய பிரச்சினைக்கு ஒரு தீர்வை காண்பதற்கு விரும்பியதாகவும் அதை செய்ய முடியாமல் போனதுக்கு பல காரணங்களை சொன்னார். நான் அவருக்கு சொன்னேன், பழையதை மறந்துவிட்டு தற்பொழுது ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கி அந்த அமைப்பின் ஊடாக பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றது. அந்த முயற்சிக்கு பகமை இல்லாமல் எல்லாருடைய ஒத்துழைப்பும் எல்லாருடைய ஆதரவும் இருக்க வேண்டியது அத்தியாவசியம். உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஒத்துழைப்பும் முக்கியம். அதுபடியால் அதை நீங்கள் நல்க வேணும். அது உங்களுடைய கடமை. இதை நான் தமிழ் மக்களுக்காக மாத்திரம் கேட்கவில்லை, நாட்டுக்காக கேட்கின்றேன். இந்த நாடு முன்னேறுவதாக இருந்தால், இந்த நாடு தற்போது அடைந்திருக்கும் நிலைமையிலிருந்து மீட்கப்படுவதாக இருந்தால் அது அத்தியாவசியம். அந்த கர்மத்தில் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன். நான் அதை பற்றி சிந்திப்பார் என்று சொல்லி சொன்னார். மறப்பு சொல்லவில்லை. எம்மை பொறுத்தவரையில் எவருடைய பாகமையையும் நாங்கள் சம்பாதிக்க விரும்பவில்லை. எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் பெற விரும்புகின்றோம். அந்த ஒத்துழைப்பு வருகின்றதோ இல்லையோ அது வேற விடயம். ஆனால் இந்த முயற்சியை எடுக்க வேண்டியது மது கடமை. மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஏற்கனவே கோத்தபாய ராஜபக்ஷ சம்பந்தமாக தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாத சூழ்நிலையில் தங்களுடைய சந்திப்பு தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு விதமான சந்தேகங்களே அல்லது ஒரு விதமான பிரச்சனைகளை உருவாக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை உருவாக்க நினைக்கிறீங்களா? தமிழ் மக்கள் இந்த விடயம் சம்பந்தமாக என் மீது அவநம்பிக்கை கொள்வார்கள் நான் நினைக்கவில்லை. நாங்கள் அரசியலில் மிக நீண்ட காலமாக இருந்திருக்கின்றோம். தமிழ் மக்களுடைய உரிமைகளை நாங்கள் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டோம். அதை நாங்கள் விற்பனை செய்ய மாட்டோம் என்பது தமிழ் மக்களுக்கு தெரியும். இந்த கர்மத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லாருடைய உதவியும் எங்களுக்கு தேவை. அதன் அடிப்படையில் நாங்கள் பேசியதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்வார்கள், அதை தெளிவாக விலகிக் கொள்வார்கள் என்பதில் எனது மனதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வடமாகாண சபையினுடைய அமைச்சர்கள் சம்பந்தமான சர்ச்சைகள் நிலவி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த சர்ச்சைகளுக்கு உரிய காரணங்கள் சம்பந்தமாகவோ அல்லது அந்த சர்ச்சையை தீர்க்கக்கூடிய விதத்திலோ கூட்டமைப்பினுடைய தலைவர் என்ற வகையில் தாங்கள் என்ன விதமான உத்திகளை கையாள அல்ல அரசியல் ராஜதந்திரங்களை கையாள விரும்புகிறீர்கள் அல்லது அது சம்பந்தமான உங்களுடைய அபிப்பிராயம்? பிரச்சனை இல்லாமல் தீர்க்கப்பட வேண்டும் என்பது அபிப்பிராயம். அது தற்பொழுது நீதிமன்றத்துக்கு போயிருக்கின்றது. நீதிமன்றத்தில் விரைவில் ஒரு முடிவு காணப்பட வேண்டும். ஆனால் முதலமைச்சரையும் அமைச்சரையும் இணையவர்களையும் பேசி இந்த கர்மத்தை தீர்த்துக் கொள்ளும்படியாக நாங்கள் கேட்கிறோம். சம்பந்தன் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். மஹிந்தவை சந்தித்ததற்கான காரணம் என்ன? எல்லோருமே சேர்ந்துதான் இந்த பிரச்சனையை நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கின்றது என்கின்ற கருத்து சம்பந்தனிடமிருந்து வந்திருக்கின்றது. எனவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். மறுபுறத்தில் சம்பந்தன் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த வேளையில் அழைப்பில் வந்திருக்கக்கூடிய நண்பர்களோடு நாங்கள் பேசிக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். யார் கதைக்கிறீங்க? எங்கிருந்து? நான் ஜெனிவாவிலிருந்து கதைக்கிறேன். சொல்லுங்க, அவங்களோட பேர் என்ன? காட்ஃப்ரி, GODFRE. சரி, சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி அல்லது கருத்து இருந்தால் சொல்லுங்கள். கஜேந்திரகுமார் கொண்ட விளக்கத்தை எனக்கு வடிவாக தெரியும். சரி.
2015ஆம் ஆண்டு நான் ஒரு யுனைடெட் ஐக்கிய நாடு சபையில் வேலை செய்கிறேன். சரி. அந்த ரெசல்யூஷன் வரைக்கும் நான் கஜேந்திரமாரை கண்டிச்சினான், மற்ற கஜேந்திரனையும் சந்திச்சினான். சரி, இப்ப அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து தொடர்பில் நீங்க எப்படி பாக்குறீங்க? இனம் அழிஞ்ச பிறகு எங்களுக்கு தமிழ் இளம் தேவை இல்லை. இன்னும் எங்களோட இனத்தை காப்பாற்றுவதற்கு இனம் காப்பாற்றப்பட வேண்டும். இனம் காப்பாற்றப்பட வேண்டும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விட்ட பிள்ளை 2010ஆம் ஆண்டு தமிழர் கூட்டணி விலகி. அப்படி ஒரு ஆள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு அறிவாளி ஒரு ஆள் அவருக்கு தேழ்ல சம்பந்தனுக்கு தேழ்வப்படும். சரி, இவர்கள் ஒற்றுமையா இருந்திருக்கலாம் என்றுதான் உங்களுடைய கருத்து, பிரிந்து போகாமல் அந்த நேரம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விட்ட பிள்ளைதான் சுமந்திரன் அங்க வந்தது. சரி, நன்றி ஐயா. சுமந்திரனுக்கு இடம் கொடுத்தது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லுங்கள் ஐயா. நன்றி. அவருடைய அழைப்பு நான் நினைக்கிறேன் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன சொல்ல நம்புகிறேன். இன்னும் ஒரு அழைப்பும் இருக்கின்றது, அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து நாங்கள் இன்னும் சில விடயங்கள் உங்களுக்கு காட்சிகளை தருவது பொருத்தமாக இருக்கும். இப்போது அழைப்பில் இருக்கும் அடுத்த நண்பர் யார்? வணக்கம். நான் கிடைக்கிறேன். சொல்லுங்க. என்னன்னு சொன்னாங்க நாங்கள் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ச்சியாக 2009ஆம் ஆண்டு பிறகு தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி. எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாத கட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அடுத்த கட்ட பேச்சுக்கள் நடவடிக்கைகளை பற்றி நாங்கள் அழைச்சு கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயல்பாடுகளை பொறுத்தவரையில தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தனை பொறுத்தவரை ஒரு கூட்டு பேச்சுவார்த்தைக்குள்ள இலங்கை அரசாங்கத்தோட சேர்ந்து செயல்படக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் செய்து அதுல இருந்து அவர் மொக்கையிடப்பட்டு வெளியேற ஒரு கால பகுதி இப்ப உருவாயிட்டுது. ஆனபடியால அடுத்த கட்டமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை நீக்கி போட்டு அதுக்கு விற்பாடு எந்த ஒரு தலைப்பல் மூலமாக நாங்கள் தமிழ் மக்கள் அதுல இருந்து வெளியேறி செயல்பட வேண்டும்ன்றதான் நாங்கள் இப்ப தமிழ் மக்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு கேள்வி உண்டு ஐயா உங்கள்கிட்ட. நீங்க இவ்வளவு உன்னிப்பாக அரசியல் அவதானிக்கிறதால உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள்ல கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய செயற்பாடுகள் உங்களுக்கு போதுமா இருக்கா? எங்களை பொறுத்தவரை எங்களுக்கான ஒரு ஆதிக்க சக்தி ஒன்று அந்த மண்ணில இல்லாத வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயல்பாட்டை இழந்து இருக்கிற காலம் வரைக்கும் கஜேந்திரகுமாரத்தை விட்டு நாங்கள் வெளியேற முடியாது. இதுதான் எங்களுடைய செயல்பாடா இருக்கு. என்னன்னு சொன்னாலும் எங்களுடைய ஆதிக்க சக்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் நினைக்கிறோம் 78ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தொடர்ச்சியாக கண்காணிச்சு அதற்குள்ளேயே செயல்பட்டு இந்த காலப்பகுதியில இன்றைக்கு 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில எங்களுடைய தமிழ் தேசியத்தை உடைக்கிற செயல்பாடு இவர் கருணாநிதி ஐயா இன்றைக்கு தேர்தல் அல்லது அவருடைய ஒரு சம்பவங்களை தொடர்ச்சியாக கண்காணிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த காலப்பகுதியில அதே மாதிரியான சூழ்நிலையில தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் எப்ப அவருடைய செய்தி வரும், எப்ப இது நடக்கும் என்ற மாதிரியான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செய்திகள் அப்படி அந்த ஒரு நலிவுக்குள்ள போகக்கூடிய ஒரு சமூகமாக. நன்றி ஐயா, நன்றி உங்களுடைய இந்த கருத்து. சொல்லுங்க சொல்லுங்க. கையை நாங்கள் எங்க தேடி பிடிச்சு தமிழ் மக்கள் முன்னேற வேணும் என்ற ஒரு பார்வையைத்தான் நாங்கள் இப்ப முன்வச்சு கொண்டிருக்கிறோம். சொன்னால் தமிழ் மக்கள் சாக முடியாது, வாழ வேணும். ஆனபடியால இதனூடாக அடுத்த கை எங்க நாங்கள் அடுத்த கையை எங்க தாவி பிடிக்க வேணும். இது ஒரு மிகப்பெரிய செய்தியா இருக்கு. நாங்கள் இந்திய அரசாங்கத்தையும் எங்களுடைய கோரிக்கையை முன்வச்சிருந்தோம், சர்வதேசத்தையும் எங்களுடைய கோரிக்கையை முன்வச்சிருந்தோம். ஐரோப்பிய யூனியன்ல இருந்து அமெரிக்காவில இருந்து எல்லாத்தையும் இந்த வரையும் எங்களுக்கான கோரிக்கை இன்றைக்கு எல்லா விதமான முறையிலையும் சரிக்கப்பட்டிருக்கு. ஆனா நாங்கள் தமிழ் மக்கள் எங்களுடைய கோரிக்கை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேணும்ன்றத இன்றைக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக எங்களுடைய மண்ணில இன்றைக்கு எதுவுமே எங்களுக்கு உறுதிப்படுத்த முடியாத ஒரு செய்தியா இருக்கபடியால தமிழ் மக்கள் மிகப்பெரிய அவலத்துக்குள்ள இருந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்றைக்கும் ஒரு நூற்றாண்டு காலத்துக்குரிய செய்திகளை கூடி இன்றைக்கு 100 வருடங்களாக தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் கூடிய நாங்கள் செய்தியா பதிவு செய்து கொண்டு அந்த கால பகுதியில
இன்றைக்கு வந்து ஒரு வருட காலமாக தமிழ் மக்கள் வந்து தங்களுடைய இறப்பினுடைய ஆதாரங்களை தேடி, மண் புதிகளை தேடி, அல்லது போனால் அவைகளுடைய வாழ்ந்த காலங்களை தேடி, அல்லது போனால் இந்த கைது செய்யப்பட்ட மக்களுடைய அவலங்களை தேடி இன்றைக்கு போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு அவ்வளவு நிலைக்குள்ள நிற்கணும் என்று சொன்னால் அதுக்குரிய முழுமையான செய்திகளை பதிவு செய்து அதுக்குரிய தீர்வு தரக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஐயா இன்றைக்கு இந்த இப்ப கர்நாடகுரிய மாதிரியான ஒரு செய்தி அப்படி ஒரு செய்தி கிடைக்குமா இருந்தால் மக்களுடைய நிலைப்பாடு உங்களுடைய கருத்தாக உங்களுடைய தந்து கொண்டு உங்களுடைய கருத்தை நாங்கள் மதிக்கின்றோம் ஐயா. நன்றி நன்றி. உங்களுடைய கருத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டதற்காக நன்றி. ஒருவருடைய வாழ்வு போல இன்னொருவருடைய வாழ்வு இருப்பது இல்லை, அதையும் நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சம்பந்தம் தொடர்பான அவருடைய கருத்துக்களை அவர் தந்துவிட்டு போயிருக்கின்றார். நாங்கள் இன்னும் சில கருத்துக்களை நோக்கி நகர்வது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். குறிப்பாக இந்த வண்ணார்பண்டை பகுதி J100 என்று சொல்லக்கூடிய வண்ணார்பண்டை பகுதியிலே இந்த குள்ள மனிதர்கள் அல்லது அந்த பகுதிகளுக்குள்ளே நுழையக்கூடிய யாரென்று இனங்காண முடியாத மனிதர்களுடைய பிரசன்னம் எல்லாம் இருந்தது. இது சார்ந்த மக்கள் மிகப்பெரிய அச்ச நிலைக்குள்ளே ஒரு தேக்க நிலைக்குள்ளே இருக்கக்கூடிய நிலையிலே அங்கே என்ன இடம்பெற்றிருக்கின்றது, மக்கள் நேரடியாக சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். सर दो दिन में ग्राम से कार्यालय का कहां के से इतना भी लेंगे सर मैं इधर एक मैं इधर एक वीट कार्यालय பெரிய நான்கு விளையாடுக நினைக்கிறோம். எப்படி சொல்லாம நினைக்குது தனியாக நீங்கள் இங்கே பழைய 100 GS இந்த ஆஃபீஸ் இருக்குல்ல இந்த பிள்ளைங்க मोबाइल करते हो एक मार्च ये नोड़ता है मन मन कर रहा है बंद आकर बाइसिकल तीन तक बाइसिकल अनकेट कर बना रहे अत्र आता ना कितने इनला हम बैठ रहता हां ये यार डोल को நீங்க அப்புறம் லோடு போற இது அல்லாண்டே பை யாழ்ப்பாணம் 20 இன்னொரு நீ எதுக்கு தம்பி ரெண்டு பேரை தடாபடான்னு சத்தம் கேட்டுச்சு பார்த்தா வாழ்விட்டு குழு எத்தனை பேர் வந்தவங்க அது தெரியுது எத்தனை வந்து வந்து எல்லாம் அடிச்சு நடிக்கிட்டு போயிட்டான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்கலையா நான் உள்ளுக்கு போயிட்டேன் நானே நின்றுவங்களா ஒரு 10 நிமிஷம் நின்றுப்பாங்க அப்புறம் மான் முதல் ஏன் கோட்ல போறேன் என்ன பிரச்சனை கம்பி முதல் ஏதாவது இல்லத்துக்கு வேண்டி போயிட்டு டியூட்டி வெளியே சொன்னிருக்கே நானும் சமத்து ஆஃபீஸர்லேருந்து வெளியே சொன்னது நாங்கள் மோட்டர் சைக்கிள் ரேஸ் பண்ணி கட்டுது கணக்கு மோட்டர் சைக்கிள் அப்போ நான் சமத்து பிள்ளை சொன்னேன் நான் இப்படி ரேஸ் பண்ணி நிற்கிறது இந்த வாசலில் அந்த ரேஸ் பண்ணுறது தானே ரேஸ் பண்ணி நிற்கிறேன்னு சொல்லல இந்த பிள்ளை எளிமையை பார்க்குறதுக்கு இடையில் 8 பேர் இங்கே போயிட்டாங்க ஒரு தினம் என்ன வாளோட மறைச்சி வச்சோன்னு நான் இதில் என்ன மோட்டர் சைக்கிள் அடிச்சதான் கட்டுது அப்புறம் நான் அவனை மீறி வந்து சொன்னேன் இந்த மோட்டர் சைக்கிள் உடைக்காதீங்கன்ட்டு அப்போ அவன் நீ உள்ளுக்கு போகணும் மோட்டர் சைக்கிள் உடைக்கையில் பிறகு நான் வெளியில் வந்து இவங்களை ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கிறதுக்காக வேண்டி என்னுடைய சொந்த லேப்டாப் ஃபோன் எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. எத்தனை மணி நடந்தது? ஒரு 12-20 இருக்கும். நீங்கள் எந்த ஏரியா ஜிஎஸ்? நான் J100 நல்லூர்.
சரி. அந்த காட்சிகள் கிராம உத்தியோகஸ்தனுடைய அலுவலகத்துக்குள்ளே நுழைந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து கிராம உத்தியோகஸ்தர்கள், குறிப்பாக வடக்கினுடைய கிராம உத்தியோகஸ்தர்கள் பலர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட தீர்மானித்திருப்பதாகவும் செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன. இதை தாண்டி இந்த குள்ள மனிதர்கள் தொடர்பாக நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். குள்ள மனிதர்கள் யார் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இவர்கள் களவெடுக்க வருகிறார்களா, அல்லாட்டி வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது துன்புறுத்தல்களை மேற்கொள்கிறார்களா என்றால் இல்லை. வீடுகளை நோக்கி கல்லுகள் வீசப்படுகின்றனவா, அந்த கல்லுகள் வீசப்பட்டு விட்டு அவர்கள் போய்விடுகிறார்கள். திருட்டு சம்பவங்கள் இடம்பெறவில்லை, அல்லது ஒரு கொலை சம்பவமோ அல்லது ஏதாவது ஒரு வேறு விதமான அசம்பாவிதங்கள் எதுவுமே அங்கே இடம்பெறவில்லை. இவர்கள் கற்களை வீசுவதையும் தாக்குதல்கள் மேற்கொள்வதையும் மாத்திரம்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக குள்ள மனிதர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற கருத்துக்களும் இருக்கிறது. சரி, இதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால், குறிப்பாக இந்த கிரீஸ் மனிதன் கடந்த காலங்களில் இருந்தார்கள். அதே போன்ற ஒரு தோற்றப்பாடு ஒன்று இப்பொழுது தாயகத்தில், அதுவும் வடக்கு பகுதிகளில் உருவாக்கப்படுகின்றதா? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு அசம்பாவிதம் அல்லது அச்ச நிலைக்குள்ளே தள்ளப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றதா என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. குறிப்பாக வடக்கிலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்றை, வடக்கு கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை விட இன்னொரு பிரச்சனை உருவாக்கப்படுவது என்பது ஸ்ரீலங்கா புலனாய்வாளர்களுடைய ஒரு திட்டமாக இருக்கின்றதா என்கிற கேள்விகள் இருக்கிறது. இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தால் தாக்குதல், இன்னொரு புறம் வாழ்வெட்டு பிரச்சனை இருக்கிறது, இன்னொரு புறம் இப்பொழுது இந்த குள்ள மனிதர்கள் என்று வருகிறார்கள். எனவே ஒரு ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே கிழக்கு வடக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண நிலையில் இல்லாமல் ஒரு அசாதாரண நிலையில் அதை வைத்திருக்க வேண்டும் என்பதை ஸ்ரீலங்காவுடைய புலனாய்வாளர்கள், ஸ்ரீலங்காவுடைய அரசு தரப்பு விரும்புகின்றதா என்கின்ற கேள்விகள் இப்பொழுது எழத்தான் செய்கின்றன. அந்த அளவுக்கு மக்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் உண்மையான ஒரு விடயம். சரி, இந்த நேரத்தில் நாங்கள் இன்னும் ஒரு காணொலி ஒன்றை பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். மணிவண்ணன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவர், அதேபோல சட்டவாளர் மணிவண்ணன் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் வடக்கினுடைய தற்கால நிலவரம் தொடர்பாக. பார்க்கலாம். தற்சமயம் யாழ்ப்பாணத்திலே பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம், அராலி பகுதியிலே குள்ளர்களினுடைய நடமாட்டம் இருப்பதாக அந்த பகுதி வாழ் மக்களால் பாரிய அச்சத்துடன் தெரிவிக்கப்பட்டு வருகின்ற கருத்துக்கள். உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஏற்கனவே இது போன்ற கிரீஸ் பூதம் என்ற ஒரு பூதத்தை உருவாக்கி தமிழர் தாயகத்திலே பாரிய அச்ச சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருந்தது. இறுதியாக யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியிலே இவ்வாறான கிரீஸ் பூதம் பிரச்சனை ஒன்று வந்த பொழுது அந்த ஊர் மக்களால் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை தொடர்ந்து கிரீஸ் பூதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதே போன்று தற்சமயம் அராலியிலே ஒரு விடயம் தொடக்கப்பட்டிருக்கிறது. குள்ள மனிதர்கள் போல வீடுகளுக்கு வந்து கல் அறிவது, வீடுகளுக்கு உதைவது, வீடுகளுக்கு மேலாக செல்வது என்று பாரிய ஒரு அச்சத்தை ஊட்டுகின்ற, மக்களுக்கு அச்சத்தை ஊட்டுகின்ற, மக்களினுடைய சாதாரண அமைதியான வாழ்க்கையை குழப்புகின்ற ஒரு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 20 நாட்களாக அந்த பகுதி மக்கள் அச்சத்துடன் வாழ்கின்ற நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த விடயம் அந்த பகுதியிலே இருக்கின்ற இராணுவத்தினருக்கு அல்லது காவல்துறைக்கு தெரியாமல் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அரிதாக இருக்கிறது. அந்த அராலி பகுதியிலே மிகப்பெரிய இராணுவ முகாம், கடற்படை முகாம்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு இருந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பாலோ அல்லது காவல்துறையாலோ அந்த குள்ள மனிதர்களை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் இதன் பின்னணியில் அவர்கள் இருக்கின்றார்களா என்ற பாரிய சந்தேகத்தை மக்களுக்கு தோற்றுவித்திருக்கின்றது. மக்களினுடைய முறைப்பாடுகளின் பிரகாரம் அந்த மர்ம மனிதர்களை துரத்தி செல்லுகின்ற பொழுது அவர்கள் இராணுவ முகாமிற்குள் செல்கின்றார்கள் என்று குற்றஞ்சாட்டப்படுகின்றது. அவர்கள் இராணுவ வாகனங்களில் ஏறி தப்புகிறார்கள் என்று குற்றஞ்சாட்டப்படுகிறது. இவ்வாறான பின்னணியிலே இத்தகைய சம்பவங்களுக்கு இலங்கையினுடைய இராணுவ தரப்பு அல்லது பாதுகாப்பு தரப்பு பொறுப்பு கூறியே ஆக வேண்டும். அவர்கள்தான் இதன் பின்னணியில் இருக்கின்றார்கள் என்ற வலுவான சந்தேகம் மக்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த சம்பவங்களை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இந்த அரசுக்கு இருக்கிறது. நாங்கள் இந்த சம்பவங்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். நிச்சயமாக அந்த நடவடிக்கைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கின்ற இராணுவத்தினருடைய செயற்பாடுகள் அங்கு ஒழுங்கமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், விடுதலை புலிகளை மிக பெரும் பலத்துடன் இருந்த விடுதலை புலிகளை தோற்கடித்த இராணுவம் என்று சொல்லுகின்றவர்கள் ஏன் இவ்வாறான
இந்த குள்ள மனிதர்களையோ அல்லது இந்த வாழ்வெட்டு சம்பவங்களில் ஈடுபடுகின்றவர்களையோ கைது செய்யாமல் இருக்கிறார்கள் அல்லது கைது செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள் என்றால் அந்த தரப்பு படைத்தரப்பு இவ்வாறான சம்பவங்களை ஊக்குவிக்கின்றது அல்லது இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறது அல்லது இவ்வாறான சம்பவங்களுக்கு பின்னணியில் இருக்கிறது. ஆகவே இந்த சம்பவங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இதுடன் தொடர்புபட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அதேவேளை இன்னும் ஒரு விடயம் பற்றி நான் சொல்ல விரும்புகின்றேன். அது யாழ் மாநகர சபையுடன் தொடர்பட்ட ஒரு விடயம். யாழ் மாநகர சபையிலே பிரதி துணை மேயராக இருக்கின்ற துணை முதல்வராக இருக்கின்ற ஒருவர் எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவாளர் ஒருவரை அச்சுறுத்தி இருக்கின்றார். உண்மையில் துணை மேயரினுடைய கொழும்புத்துறை வட்டாரத்திலே எங்களுடைய கட்சி சார்பாக போட்டியிட்ட ஒருவர் அந்த பகுதியிலே யாழ் மாநகர சபையினுடைய மராமத்து குழுவின் தலைவர் என்ற ரீதியில் அந்த மக்களினுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் சில வேலை திட்டங்களை செய்வதற்காக என்னை அழைத்து சென்றிருந்தார். நான் அங்கு சென்று அந்த வேலை திட்டங்களை பார்வையிட்டு அந்த மக்களுடன் பேசிய பின்னர் நடவடிக்கை எடுப்பதாக கூறி வந்த பொழுது உடனடியாக அதை அறிந்த பிரதி மேயர் ஈசன் அவர்கள் என்னுடைய கட்சிக்காரரை தொடர்பு கொண்டு அச்சுறுத்தி இருக்கின்றார், தொலைபேசியிலே அச்சுறுத்தி இருக்கின்றார். அந்த காணொளியை நான் உங்களுக்கு வழங்க முடியும். தன்னுடைய வட்டாரத்துக்குள் மராமத்து குழுவினுடைய தலைவர் என்ற வகையில் நானோ என்னுடைய கட்சியினுடைய செயற்பாடுகளோ அங்கு இருக்குமாக இருந்தால் பாரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்கும் என்று அவர் அச்சுறுத்தி இருக்கின்றார். உண்மையில் எங்களுடைய உறுப்பினர் தெரிவித்திருக்கிற ஒரு விடயம், அந்த பிரதி மேயர் முன்னாள் ஆயுத குழு ஒன்றின் சார்பாக இந்த தேர்தலிலே போட்டியிட்டிருந்தவர், டெலோ என்ற அமைப்பின் ஊடாக போட்டியிட்டிருந்தவர். அவரிடம் தற்சமயமும் ஆயுதங்கள் இருக்கின்றதா என்ற பயம் எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினருக்கு இருக்கின்றது. அவர் அதை போலீசாருக்கு தெரிவித்திருக்கின்றார். அவரிடம் ஆயுதம் இருக்கிறதா என்று அவரை சோதனை செய்ய வேண்டும், அவருடைய வீட்டை சோதனை செய்ய வேண்டும் என்று போலீசாருக்கு முறைப்பாடு செய்திருக்கின்றார். இந்த நடவடிக்கை தொடர்பில் நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம். நாளை அந்த விடயங்களை யாழ்ப்பாணம் மாநகர சபையிலும் நாங்கள் தெரிவிப்போம். மராமத்து குழுவினுடைய தலைவர் என்ற வகையில் எனக்கு யாழ் மாநகர சபையின் எந்த ஒரு பகுதிக்கும் விஜயம் செய்யவோ அல்லது அந்த பகுதியினுடைய அபிவிருத்திகள் தொடர்பில் ஆராயவோ எனக்கு பூரணமான அதிகாரம் இருக்கிறது. அது மணிவண்ணன் சொல்ல இருக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அங்கே தாயகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது அரசியல் ரீதியாக ஒருபுறம், சமூக ரீதியாக இப்படி பல்வேறுபட்ட சீரழிவுகளை தரக்கூடிய பிரச்சனைகளோடு கடந்து கொண்டு போவதையும் நாங்கள் பார்க்க முடிகின்றது. எனவே அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது, உங்களுடைய பாதுகாப்புகளை நீங்கள் தான் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த இளைஞர்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து இந்த குள்ள மனிதர்கள் அல்லது அவர்களை தாக்க வரக்கூடியவர்களுக்கு எதிராக இரவு நேரத்தில் விழிப்பு குழுக்களை உருவாக்கி இருப்பதாகவும் ஆனால் அதற்கு கூட போலீசார் ராணுவத்தினருடைய அச்சுறுத்தல் இருப்பதாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே தான் அங்கே வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே ஓரளவுக்காவது நிம்மதியாக அவர்கள் வாழ்வதற்கான நடவடிக்கைகளை இந்த தமிழ் தலைவர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் புலத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது. இனி அடுத்த வாரம் இந்த வாரத்தில் இடம்பெறுகின்ற முக்கியமான விடயங்கள் பலவற்றை எடுத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த வாரம் செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து தொழில்நுட்ப வீராளர்களோடு சேர்த்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் சதீஷ். வணக்கம். கடந்த மனித உரிமைகள் ஆணையாளர் தன்னுடைய அந்த உரையிலே சொல்லி இருக்கக்கூடிய விடயம் கொஞ்சம் நழுவல் போக்கையும் காணக்கூடியதாக இருந்தது. ஒரு பக்கம் இருக்கும் என்று சொல்றார்கள், இன்னொரு பக்கம் நழுவலையும் காணக்கூடியதாக இருந்தால் சொல்றார்கள். இலங்கை அரசாங்கத்தின் பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா 2009 விட இப்போ கூடியிருக்கு.